நண்பர்கள் அனைவருக்கும் கேவி 3 காலை வணக்கம். இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சு, அதாவது குவாலிஃபயர் 2, இந்த மேட்ச் வந்து மழையினால் கிட்டத்தட்ட ஒரு இன்னிங்ஸ் முடியக்கூடிய டைம் முடிஞ்சு மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. நேற்று மேட்ச் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, டாஸ் வின் பண்ணுறது யார், எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. இதோட ஒரு 8 மேட்ச் வரைக்கும் சொல்லியாச்சு. அதாவது இப்போ ஐபிஎல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சு. இடையில ஒரு 7-8 நாள் மேட்ச் நடக்கலை. அதுக்கு முன்னாடி ஒரு 4 மேட்ச்சில் சொன்னேன். அதில் ஒரு மேட்ச் மட்டும் டாஸ் வின் பண்ணாங்க, ஆனால் பேட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. அது ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 மேட்ச்சில் 3 மேட்ச் பதிவு பண்ணியிருக்கோம். அதுலேயுமே டாஸ் யார் வின் பண்ணுவா, என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. இது கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று மழையினால் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், மழை வந்துருச்சு அப்படின்னாலே மேட்ச் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகும். அதான் நான் நேற்று சொன்னது, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மும்பை தான் வின் பண்ணும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மக நட்சத்திரம் வரணும். இது அதாவது மழை இல்லாமல் நடந்திருந்தால் இப்படி தான் நடந்திருக்கும். இப்போ டாஸ் போட்ட உடனே நான் சொன்ன மாதிரியே ஐயர் வந்து ஐயர் வந்து டாஸ் வின் பண்ணார், ஃபீல்டிங் எடுத்துட்டார். நான் வந்து அப்போ மும்பை கன்ஃபார்மாக வின்னு அப்படின்னு எல்லாருமே அதை நினச்சிருப்போம். ஆனால் மழையினால் அந்த ஒரு இன்னிங்ஸ் டைம் முடிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ, 9:30 ஸ்டார்ட் ஆகும், இல்லை 9:40 அந்த டயத்தில் ஸ்டார்ட் ஆகும். 9:45 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்னென்னா செகண்ட் இன்னிங்ஸில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ முழுமையாக மேட்ச் முழுவதுமே மக நட்சத்திரத்துக்கு வந்துருச்சு. நான் டெலிகிராமில் என்ன சொல்லிட்டேன்னா, கன்ஃபார்மாக மும்பை தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணி போட்டேன். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் கரெக்டு. அதாவது மேட்ச் க்ளோஸாக போகும், எல்லாமே சொன்னது அப்படியே நடந்துருந்துச்சு. பிளேயர்ஸு கூட கரெக்டாக வந்துருச்சு. ரிசல்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. திரும்ப நான் வந்து இன்றைக்கி எனக்கு டைம் கிடைக்கல, வெளியில் போயிட்டேன். அதனால் இன்றைக்கி வீடியோ காலிலே பதிவு பண்ண முடியல. திரும்ப வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் உட்காந்து பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:50க்கு சுக்கிரன் வந்து மேசத்துக்கு வந்துட்டார். அப்போ அது வரைக்குமே நம்ம அதாவது முறையாக நடந்திருந்தால், மேட்ச் கரெக்டாக நடந்திருந்தால் 11:00க்கு மேட்ச் முடிஞ்சிருக்கும். சுக்கிரன் மாறி இருக்க மாட்டார். நம்ம சின்ன ரிசல்ட் அப்படியே வந்திருக்கும். 11:55க்கு மீனத்திலேருந்து மேசத்துக்கு சுக்கிரன் மாறிட்டார். அந்த சுக்கிரன் வந்து அப்படியே என்ன செஞ்சார், ரிசல்ட்டையும் மாற்றிட்டார். அப்போ நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி, மழைக்கு பின்னாடி மழை வந்துருச்சு அப்படின்னாலே மேட்ச் ரிசல்ட்டு அப்படியே சேஞ்ச் ஆகும்னு சொன்னது இது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படியே கூட விட்டுருக்கலாம். இருந்தாலும் அந்த சுக்கிரனை நான் அதை பார்க்கல. 8 மணிக்கு தான் போட்டேன். ஏன்னா டிலே ஆகிட்டே இருக்குது மேட்ச் அப்படிங்கிறதுனால. 7 மணிக்கு டாஸ் போட்டாலும் 1 மணி நேரம் டைம் இருந்துச்சு. நல்லா கணிச்சு பார்த்தேன், பதிவு பண்ணி போட்டேன் வீடியோ. இது டெலகிராமில் சொன்னேன். இந்த ஒரே ஒரு கிராமம் மாறினதுனால மேட்சே மாற்றிட்டு போயிடுச்சு. இப்போ இவங்க சைடு ஃபுல்லாக வந்து லக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு அமைப்புலேயும் போயிடுச்சு நேற்று மேட்ச்சு. இருந்தாலும் ரிசல்ட் ஃபெயிலியரு. ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு நல்ல மேட்ச். ஏன்னா மேட்ச் க்ளோஸாக போகும் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க ட்ரேடிங் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்போ எடுக்கணுமோ அப்படி தான் எடுப்பாங்க, வெயிட் பண்ணி எடுப்பாங்க. அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். சில நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, மேட்ச் க்ளோஸாக போகும் சொன்னதுனால நாங்கள் வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்ட்டு. ஏன்னா 15 பைசாலேருந்து 75 பைசா வரைக்கும் போச்சு. அப்படிங்கிற டயத்தில் அவங்க எடுத்திருப்பாங்க. ஏன்னா மேட்சும் பார்த்திங்கன்னா க்ளோஸாக போச்சு. 150க்கு 5 மும்பை அப்படின்னா, இவங்களும் அதே டைம் 150க்கு 5 அப்படியே தான் போச்சு. கடைசி நேரத்தோட மேட்ச்சு ஒரு 2 விக்கெட்டு விழுந்திருந்தால் கூட, ஐயர் அவுட்டாக இருந்தால் கூட மேட்ச் சேஞ்ச் ஆகிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இப்போ ஃபைனல் போகக்கூடிய இந்த 2 பேர் தான் கப்பு வின் பண்ணலையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு. பரவாயில்ல, யாருக்காக ஒரு ஆள் கிடைச்சா சந்தோஷம் தான். ஆனால் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு மழை, இந்த மாதிரி மழை வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ரிசல்ட் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறேங்க. நீங்கள் மழை வந்துச்சு ஒரு அரை மணி நேரமோ இல்லது ரொம்ப லேட்டாகி ஆரம்பிச்சுன்னா கூட ரிசல்ட் அப்படியே சேஞ்ச் ஆகி மாற்றிக்கிறங்க. அதுதான் கரெக்டாக வரும். ஒருவேளை அப்படி மழை இல்லை அப்படின்னாக்கா இது என்ன ரிசல்ட் அப்படி எடுத்துக்கிறங்க. மழை அதிகமாக பேஞ்சு ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு மேட்ச் வச்சாங்கன்னா அதுக்கு வீடியோ பதிவு பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை. அது அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். அதனால் இப்போ நடக்கிறது மழை இல்லாமல் அப்படியே நடந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி பிளேயர்ஸ்லாம் நான் ரொம்ப சொல்லலை. ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேரும், பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேர் தான் சொல்ல போகிறேன். பெஸ்ட்டு பிளேயர்ஸு 9 பேர் அதில் சொல்ல போகிறேன். இதில் புதுசாக பிளேயர்ஸு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அப்படி டாஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும்
ஆர் படிட்டர் அவர் தான் லாஸ்ட்டாக கேப்டன் இருக்கார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜே சர்மா அவர் கேப்டனாக இருக்கார். இதில் கேப்டன் சேஞ்சஸ் எதுவும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து நான் ஆர் படிட்டர் அவர் கேப்டனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். பி சால்ட், வி கோலி, எம் அகர்வால், எல் லிவிங்ஸ்டோன், ஜே சர்மா, ஆர் ஷெப்பர்ட், கே பாண்டியா, பி குமார், ஒய் தயால், ஜே ஆஸ்லேவுட், எஸ் சர்மா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸு. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பி ஆர்யா, பி சிங், ஜே இங்கிலீஷ், எஸ் ஐயர் இவர் தான் கேப்டன். அதுக்கப்புறம் என் வதேரா, எஸ் சிங், எம் ஸ்டாய்னிஸ், ஏ ஓமர்சாய், கே ஜெமிசன், வி விஜயகுமார், ஏ சிங், ஒய் சகால் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பி சால்ட், வி கோலி, எம் அகர்வால், கே பாண்டியா, ஜே ஆஸ்லேவுட் இவங்களை எடுத்துக்கலாம். அதுவே பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் பி ஆர்யா, ஜே இங்கிலீஷ், எஸ் ஐயர், என் வதேரா, எம் ஸ்டாய்னிஸ், கே ஜமீசன், வி விஜயகுமார் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 12 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா பஞ்சாபுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மழை இல்லாமல் எந்த குறுக்கீடும் இல்லாமல் இதே டைமுக்கு ஆரம்பித்து 7:30 ஆரம்பித்து 11:00 மேட்ச் முடியுது அப்படின்னா பஞ்சாபுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு அமைப்புலேயே இன்றைக்கி இருக்கிற அமைப்புகள். ஆனால் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து பஞ்சாப் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் அவங்க ப்ளே பண்ணுற பொறுத்து பஞ்சாப் ஃபஸ்ட்டு விளாண்டா ஒரு மாதிரியும், பஞ்சாப் ஃபீல்டிங் பண்ணால் ஒரு மாதிரியும் கொஞ்சம் பிளேயர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் பஞ்சாப் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. இப்போ பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பெங்களூரு ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தோன்னா பி சிங், ஜே இங்கிலீஷ், எஸ் ஐயர், என் வதேரா, கே ஜெமிசன், வி விஜயகுமார். இந்த பவுலரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்ணும்போது பி சால்ட், எம் அகர்வால், ஆர் படிட்டர், ஆர் ஷெப்பர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜே ஆஸ்லேவுட் இவங்களை எடுத்துக்கலாம். இதில் 12 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பிளேயர்ஸும் 12 பேர் சொல்லியாச்சு. பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பி சால்ட், எம் அகர்வால், ஜே ஆஸ்லேவுட் அவங்கள எடுத்துக்கலாம். பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் ஜே இங்கிலீஷ், எஸ் ஐயர், என் வதேரா, எம் ஸ்டாய்னிஸ், கே ஜமீசன், வி விஜயகுமார் இவங்க எடுத்துக்கலாம். மொத்தம் 9 பேர் சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தாலும் 7-8 பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இதில் வந்துடுவாங்க. இப்போ டாஸ் யார் வின் பண்ணால் எப்படி எடுப்பாங்கன்னு பார்ப்போம். இப்போ பஞ்சாப் கேப்டன் வந்து எஸ் ஐயர் டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுப்பார். ஆர்சிபி கேப்டன் ஆர் படிட்டார் அவர் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுப்பார். இப்படி தான் மேட்ச் இருக்கும். ஒருவேளை டாஸ் வந்து மாறி, அதாவது பஞ்சாப் கேப்டன் வந்து எஸ் ஐயர் அவர் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால. பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச்சு குளோஸாக போகும். அதாவது பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பெங்களூரு ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச்சு குளோஸாக போகும். இந்த லாஸ்ட் மேட்ச் குவாலிஃபயர் 2 மாதிரி போய்கிட்டு இருக்கும். அப்படி இல்லை ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிகேஸ் ஃபீல்டிங் பண்ணாங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும். எப்படி முடியும் அப்படின்னா ஒரு 10-12 ஓவருக்குள்ள 12 ஓவர் வரைக்கும் கூட நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அதாவது இப்போ லாஸ்ட்டாக பஞ்சாப்பும் ஆர்சிபியும் ஒரு மேட்ச் விளாண்டாங்கல்ல, அப்போ வந்து பஞ்சாப் வந்து ஆர்சிபி அடித்தாங்க. அப்படி ஒரு மேட்ச் நடந்துச்சு 2 மேட்ச்சுக்கு முன்னாடி. அதே மாதிரியான அமைப்பு இப்படியே மாறும். அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. இப்போ மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒரு 45 நிமிஷம் விரிச்சலக்கணது நிற்கிது. அந்த டைம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு விக்கெட் விழுகும். அதுக்கடுத்து வரக்கூடிய 2 பிளேயர்ஸ் ஓரளவுக்கு நின்று அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக அவுட் ஆகிட்டே வருவாங்க. ஆல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆல் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புலாம் இருக்குது. பிபிகேஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரே ஒரு பேட்ஸ்மேன், அதாவது பி ஆர்யா அவர் சுமாராக இருக்குது. அதுக்கப்புறம் பி சிங், ஜே இங்கிலீஷ், ஐயர், வதேரா அவங்க 2 மேட்சாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. ஒருவேளை பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அதே அமைப்பு தான். அப்போ வந்து பி சிங், பி ஆர்யா அவங்க 2 பேரையும் சேஞ்ச் ஆகிறா. பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பி சிங்குக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். பஞ்சாப் வந்து ஃபீல்டிங் பண்ணால் பி ஆர்யாவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி கொஞ்சம் அந்த பிளேயர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டிங்க. மற்றபடி பிளேயர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வர மாதிரி தெரியலை.
நான் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த 40 நிமிஷம் வரைக்குமே ஸ்கோர் வரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆர்சிபி ஒரு வேளை ஃபீல்டிங் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வருது அப்படின்னா விராட் கோலிக்கு மட்டும் நல்லா இல்லை. ஏன்னா அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஸ்கோரும் ரொம்ப பெருசாக வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பகைக்கிறவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியா இல்லை, சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் இல்லை. சரி, என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து அடுத்து இந்தியா மேட்ச் ஏதாவது ஒன் டே மேட்ச் ஏதாவது இருக்கும், அந்த மேட்ச் தான் வீடியோ வரும். இந்த மேட்ச்சே மழையினால் கேன்சல் ஆச்சு அப்படின்னாலும் அடுத்த மேட்ச் மறுபடியும் எப்போ நடக்குதோ அது வந்து வேணால் நான் டெலகிராமில் வேணால் பதிவு பண்ணி போட்டு விடுவேன். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க, வீடியோ வராது. அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, டெலகிராமில் வந்து ஏதாவது லிங்க் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, எனக்கு டெலகிராமில் எந்த லிங்க்கும் காமிக்கலை நான் பார்க்கும்போது. ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணவங்க யாராவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது லிங்க் வந்துருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் போய் டச் பண்ணி உள்ளே போயிடாதீங்க. அந்த மாதிரி லிங்க் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். இந்த ஆப்பில் போய் ப்ளே பண்ணுங்கள், இந்த ட்ரேடிங் ஆப்பில் போய் பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட எதுவுமே அதில் வராது. ரிசல்ட் போடுவேன், ஃபெயிலியர் ஆகுதோ இல்லை நல்ல ரிசல்ட் வருதோ அது அதில் இருக்கும். அதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். டைப் அடித்து போட்டிருப்பேன், அது மட்டும்தான். அதே மாதிரி டிஎன்பிஎல் வந்து பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் மட்டும்தான் வந்து காண்டாக்ட் பண்ணணும். மற்றபடி எந்த லிங்கை டச் பண்ணி வர்றது KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி லிங்கை போய் சர்ச் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது ஏதாவது ஒரு ஏமாத்து வேலையாக கூட இருக்கலாம். அதனால் கரெக்டாக ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே, இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஒரு 4 வீடியோக்கும் கீழே வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணி மட்டும் வாங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு சேனல் இருக்குது, அது அந்த சேனலுடைய லிங்கும் அதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே இருக்கும். அப்படி தான் நீங்கள் டச் பண்ணி வரணுமே தவிர நீங்கள் போய் தனியாக போய் கூகுள்லேயோ அதில் போய் சர்ச் பண்ணி பார்க்காதீங்க. அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தலையிட வேண்டாம். அடுத்தடுத்த மேட்ச் வந்து ஃப்ரீயாக சொல்லக்கூடிய மேட்சும் டெலகிராம்லேன்னு சொல்லி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.